குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஹெச்எஸ்சிலேருந்து நைட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. என்னென்னா ஃபைனல் ரிசல்ட்டு ஃபைனல் ஆன்சர் கீ விட்டாங்க. நைட்டு 12 மணிக்கிட்ட விட்டாங்க ஃபைனல் ஆன்சர் கீ. அதை தொடர்ந்து அப்படியே வந்து மார்க்கும் விட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நம்ம எழுதியிருந்தோம் இல்லைங்களா, 2 நாள் எக்ஸாம் நடந்தது. அதாவது 9/11 அன்றைக்கும் 10/11 அன்றைக்கும் எக்ஸாம் நடந்தது. 9/11 அன்றைக்கி காப்பியர்ஸ் அசிஸ்டண்ட், அட்டெண்டர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கான ரிசல்ட்டும், 10/11 அன்றைக்கி ஒர்க்கர், அப்புறம் கார்டனர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், அதாவது வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், அப்புறம் எக்ஸாமினர் இதுக்கான எக்ஸாம் நடந்தது. இதோட ரிசல்ட்டும் விட்டிருக்காங்க. அடுத்தது டிரைவருக்கும் நடந்தது 20/10 அன்னைக்கு. அவங்களோடது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுது இது சொல்கிறேன், ஹைகோர்ட்டுது கிடையாது. இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுது. 20/10 அன்னைக்கு டிரைவருக்கும் நடந்தது. 19/10 அன்னைக்கு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ரிலீஃப், ஜூனியர் ரிலீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதினவங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு சம்மந்தமாக எழுதின எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது போய் பார்ட் ஏ, பார்ட் பி, அதோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தீங்கன்னா எழுதினவங்களோட மார்க் பார்ட் ஏ, பார்ட் பின்னு வந்துடும். பார்ட் ஏல எலிஜிபிள் குவாலிஃபை வந்து 25 மார்க்கு, பார்ட் பியில் வந்து குவாலிஃபை மார்க் வந்து 30. நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எடுத்திருந்தா ஆல் தி பெஸ்ட். இதோட ரிசல்ட்டெல்லாம் அடுத்தடுத்து விடுவாங்க. ஜனவரி மாதம் செலெக்ஷன் லிஸ்ட்டு அது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நடக்கும். அடுத்தது லிஸ்ட்டு வர வேண்டியது தான். இதோட இந்த மார்க்கு, கட் ஆஃப் மார்க்கு இதெல்லாம் எதை வந்தாலும் விடுவாங்க. எது விடுறாங்களோ நான் அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்ருங்க. நான் ஏதாவது எம்ஹெச்சியில் விட்டாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். மார்க் வராதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. இது ஒரு எக்ஸாம் தான் கிடையாது. ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நிறைய எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வருஷத்துக்கும் நிறைய வேக்கன்சி எடுப்பாங்க. அதனால் இந்த வாட்டி விட்டவங்க அடுத்த வாட்டி கூட நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் கம்மி மார்க் எடுத்தவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க, சரிங்களா? சாயின் அருளால் நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பாய், see you.